வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நையாண்டி சித்தர் அஸ்ட்ராலஜர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 27 நட்சத்திரத்திலிருந்து நான் மூணு நட்சத்திரமாக கேட்குறேன். அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தோடைய குணாதிசயங்கள், கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அஸ்வினி, மகம், மூலம் மூணுமே பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் கொண்டவர்கள். அப்போ அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசைங்கிறது வரும். அதுதான் அதோட அம்சம். அப்போ கேதுவோட அம்சம் தான் அவங்களோட கேரக்டரை டிசைட் பண்ணும். கேது அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஞானி. அப்போ அவங்க வாழ்க்கையில் சிறு வயதிலே அறிவு முதிர்ச்சிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். ஒருத்தருக்கு அறிவு முதிர்ச்சி வருது அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா அவங்க நிறையா கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகம் இப்படிப்பட்டது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கஷ்டம் வந்தால் தான் நமக்கு தெரியும். கஷ்டம் வராத வரைக்கும் நமக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யதார்த்தமாக எல்லாரையும் நம்ம நம்பி தான் வாழ்க்கையில் ஏமாறுவோம், விரக்தியாகும், அல்லது வாழ்க்கையில் அவமானப்படுவோம். அதுக்கடுத்து அடுத்தவங்களால நம்மளை ஏமாற்றி தெருவில் நிறுத்துறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாதியில் தான் நமக்கு அந்த அனுபவங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது இந்த அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சின்ன வயசுலே கேது திசை வாரனால அவங்க குடும்பத்தில் அப்பா அம்மா பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க வளரும் பொழுது அவங்களோட கஷ்டங்கிறது ரொம்ப அதிகமானது. அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி இவங்களோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பொறாமப்படுவாங்க. இவங்களோட வளர்ச்சியை கூட இருக்கவங்களே பொறாமப்பட்டு இவங்களுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தடைகளை தாண்டி தான் இந்த அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்துக்காரங்க முன்னேறுவாங்க. அப்போ இவங்களுக்கு சின்ன வயதிலே ஒரு துரோகம்னா என்ன, ஏமாற்றம்னா என்ன, அவமானம்னா என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் அவங்க ஒரு பற்றற்றவங்களாக அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா எதன் மீது பற்று வைக்கிறாங்களோ அது இல்லாமல் போயிடும். பாசம் யார் மேலே வைக்கிறாங்களோ ஏமாற்றிடுவாங்க, யாரை நம்பி போகிறாங்களோ அவங்க துரோகம் பண்ணிடுவாங்க. இது இயல்பாக அவங்களுக்கு நடக்கும். அதனால் அவங்க சிறு வயதிலே ஞானி ஆயிடுவாங்க. யாரையும் பார்த்தோன்னே இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடிய எளிமையாக அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அது இயல்பாகவே கொடுத்துரும். அதனால தான் அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரக்காரங்க அறிவாளிகள்னு சொல்கிறோம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பொதுவாக இவங்களோட முதல் பாதி வாழ்க்கை நிறையா போராட்டம் நிறைந்ததாக தான் இருக்கும். ஒன்று கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை வந்துடும். அதில் எல்லா ஆட்டமும் போட்டுருவாங்க. சின்ன வயசுலேயே சுக்கிர திசை வந்தாவே அவங்க அப்பா அம்மா பெருசாக வாழ்ந்து திடீர்னு அப்படியே பாதிப்புகளில் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். இல்லாட்டி அந்த ஒரு 15-20 வயசு வரைக்கும் ரொம்ப சிரமங்கள் ஏற்பட்டு அப்புறமேட்டுக்கு குடும்பம் டேக் ஆஃப் ஆகிரும். அவங்க வாழ்க்கை திடீர் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையும். ஏன்னா கேது திசையில் பிறந்தவங்களுக்கு 23 வயசு 25 வயசுக்குள்ளே அந்த சுக்கிர திசைங்கிறது கிராஸ் பண்ணிடும். ஸோ அதனால் இவங்களோட எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானதாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு. சிறு வயது அனுபவங்களே அவங்க வாழ்க்கையை பெரிய வளர்ச்சி அடைய செஞ்சிடும். இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் யாரும் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கா? ஆமாம். ஏன்னா மூணுமே கேதுவோட நட்சத்திரம் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான். ஒரே நட்சத்திரத்துக்கு ஈக்குவல் தான் அது. இப்போ அஸ்வினி, மகம், மகம், மூலம் உள்ளவங்க மாறி மாறி திருமணம் செய்யக்கூடாது. அது ரஜி பொருத்தம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டால் அது வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. சில பேர் லவ் பண்ணுவாங்க. நம்ம ஜாதகம்லாம் பார்த்து நம்ம லவ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ லவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒருத்தங்க அஸ்வினி நட்சத்திரமாவோ ஒருத்தங்க மக நட்சத்திரமாவோ இன்னொருத்தங்க வட்டவர் 3 நட்சத்திரமாக மாறி மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன, அவங்க ஜாதகம் பார்க்காம இருக்க தான் அவங்க மனசு நோகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. மற்றபடி ஜோதிட ரீதியாக கல்யாணம் பண்ணால் ஒன்று அவங்களுக்கு அந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதனால யாராவது ஒருத்தருக்கு யார் ஜாதகம் வீக்காக இருக்கோ அவங்களோட ஆயுள் பாதிப்பை கொடுத்துரும். அல்லது ரஜ்ஜு பொருத்தங்களும் தாலி பாக்கியம். ஆமாம், மாங்கல்யம் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அல்லது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்தை அடையக்கூடிய சூழ்நிலைங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால இந்த ஒரே ரஜ்ஜில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு அதை எடுத்துக்கணும். பொதுவாக காதலிக்கிறவங்க ஜாதகம் பார்க்காம போகிறது நல்லது. ஏன்னா அது மனசு சம்மந்தப்பட்டது. கஷ்டத்தை தைரியமாக தாங்குறோம்பாங்க, காதல் தான் பெருசும்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம அது பொறுத்த இல்லைங்க அதுன்னு சொல்லி நம்ம மனசை நோவடிக்கிறதுக்கு அவங்களாம் நொந்துக்குவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கே ஏற்படட்டும்னு விட்டுறணும். அதுதான் நல்லது.
அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது இருக்கும்ல இந்த 3 நட்சத்திரத்துக்குமே? அஸ்வினி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரத்தை கேதுவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அவங்க வாழ்க்கையில் பட்டு தான் திருந்தக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அதனால் முதல் பாதி வாழ்க்கை போராட்டமாகவும் 2வது பாதி காலம் வந்து பெரிய முன்னேற்றத்தையும் அவங்க கண்டிப்பாக கொடுத்துரும். இவங்க தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவோட அம்சம் வந்து விநாயகர். ஸோ மனித முகமற்ற தெய்வங்கள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் விநாயகர் வழிபாடு சிறப்பு.